ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பார்க்க போறோம். இப்ப சூரியன் போன மாசம் வரைக்கும் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகம் அப்படின்ற அமைப்புல கடகத்துல உச்ச குருவோட சேர்ந்து இருந்தாரு. ஆனா இந்த மாதம் முக்கியமான நிகழ்வு, அதாவது சூரிய கிரகணம், கேதுவோட சேர்ந்து சூரிய கிரகணம் ஆக போறாரு. ஆல்ரெடி சிம்ம வீட்டுல கேது பகவான் இருக்கிறாரு. ராகு கேதுக்களோடு சூரியன் சந்திரன் இணைவது கிரகணம் அப்படின்ற அமைப்பு வரும். அது ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரனுக்கு கொஞ்சம் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இப்ப பொதுவா சூரியன் அப்படின்னாலே அரசு, தந்தை, பூர்வீகம் அப்படிங்கிற அமைப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் சூரியன் சிம்மத்திலேயே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், விசேஷமான அமைப்பு. ஆனாலும் கேதுவோட இணையும் போது கொஞ்சம் கிரகணம் அடையும் போது அவர் பாவத்துவம் ஆவார். பாவத்துவம் அப்படின்னா ஒரு செயல் அரசு சார்ந்து, தந்தை சார்ந்து, பூர்வீகம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும். மெயினா சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் தான். அந்த கேதுவோட 8 டிகிரி முன்பின் அமைப்புல கிரகணம் விட்டு விலகின பிறகுதான் அந்த அமைப்பு கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அது வரைக்கும் நாம சொன்ன அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி புதன் ஒரு 5 நாள் கடகத்திலையும் 15 நாள் சிம்ம வீட்லையும், அதுக்கப்புறம் 10 நாள் கடைசி இந்த மாதத்துல கடைசி 10 நாள் புதன் உச்சமடைவார். புதன் உச்சமடையக்கூடிய ஒரு சூழல் நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்துல. அது யாரா இருக்கு அப்படின்னா, கன்னி ராசிக்கு, மிதுன ராசிக்கு நல்லது. அதுக்கப்புறம் சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பார். நீச்ச நிலையில இருக்கிறது மட்டுமல்லாம சனியோட 7ஆம் பார்வையிலையும் இருப்பாரு. ஒரு 16 நாள் நீச்ச நிலையில இருப்பார். அதற்கு பிற்பாடு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசிக்கு போயிடுவாரு. ஒரு 15 நாள் இருப்பாரு. அப்பம்போது சுக்கிரன் பலம் அடையக்கூடிய அமைப்புகள். முதல் 16 நாள் ரிஷப, துலாம் ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். இந்த அமைப்பு தான் இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களோட நகர்வு தான் மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி, புதனோட கன்னிராசி. இந்த மாதத்துல புதன் உங்க ராசியிலேயே உச்சமடைகிறது, ராசிநாதனாகி உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. ஆல்ரெடி உங்க ராசிய சனி பகவான் பார்த்து கொஞ்சம் உங்களை சோம்பலோடையும் இருக்க வைக்கிறாரு. கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமலும் இருந்துகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் போக்கக்கூடிய, நீங்கக்கூடிய அமைப்புகளை உங்க ராசிநாதன் புதன் கடைசி 10 நாள் தான் வர்றாரு. இருந்தாலும் அந்த உச்சமடையக்கூடிய அமைப்புகள்ல நீங்க அந்த சோம்பலை மாறி சுறுசுறுப்பு அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். இதனால என்ன அப்படின்னா, செவ்வாயும் உங்க ராசியை பார்க்குறாரு. என்னதான் இருந்தாலும் எவ்வளவு 2 அசுப கிரகங்கள் பார்த்தாலும் உங்க ராசிநாதன் அங்க உச்சமடைகிறது எல்லாத்தையும் தகர்த்து முன்னேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை இந்த மாதம் கண்டிப்பா கொடுக்கும், கடைசி 10 நாள். அதே மாதிரி 2ஆம் இடத்துல தனாதிபதி, 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலேயே 2வது 15 நாட்கள் உங்க 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லுவோம். பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும்.
யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா குடும்பம் அமையல, இல்ல குடும்பத்துல ஏதோ பிரச்சனையா, அவங்க சரியில்லை, இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனைகள்லாம் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா திருமணம் ஆகல, குடும்பம் அமையலையா, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, ராசிக்கு ஏழுல சனி இருக்கிறாரு. அந்த திருமணம் தடையாகிட்டே இருக்குது. எப்பத்தான் திருமணம் ஆகும் அப்படின்ற 2 வருஷம் பார்க்குறேன், 3 வருஷம் பார்க்குறேன், எதுவும் நடக்கலையே அப்படின்ற அமைப்புகள் இருந்தது அப்படின்னா, திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வரக்கூடிய சூழல்கள், குடும்பம் அமையக்கூடிய, ஏன்னா குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்திலே இருக்கிறார். அதனால குடும்பம் அமையக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. 3, 7, 11 இதை வந்து காம திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். இது கனெக்ட் ஆகும்போது, அதாவது குரு பார்க்கிறதுனால ஒருத்தருக்கு திருமணம் ஆகியே ஆகணும் அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த 3, 7, 11க்கு கண்டிப்பா இருக்குது. அந்த 3, 7, 11க்கு நல்ல சக்தி இருக்குது. அந்த சக்தியை உச்ச குரு கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கன்னியா ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஏற்கனவே திருமணம் ஆனவங்க 7ஆம் ராசியில 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை கொடுக்கத்தான் செய்வாரு. இது வரைக்கும் ஒரு வருஷ காலமா கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. நண்பர்கள் சார்ந்தும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா 7ஆம் பாவகம் நண்பர்களையும் குறிக்கும். இப்போ உங்க ராசிநாதன் உச்சமடைய போற சூழ்நிலையில இது எல்லாமே சரியாகக்கூடிய தன்மைகள். ஏன்னா எல்லாரையும் ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம், அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். தைரியம், வீரியம். ஏன்னா 3ஆம் இடம் வந்து தைரியம் வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம், வெற்றி விஜயஸ்தானம்னு சொல்லுவோம் 3ஆம் இடத்தை. உங்க ராசிநாதனும் உச்சமடைவாரு. 3ஆம் இடமும் நல்லா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் போல்டா, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம், வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அதனாலதான் வெற்றி விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சிகள்ல வெற்றி அடையக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு, தனக்காரகன். அவர் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. மனைவி மூலியமா ஆதாயங்கள், அனுகூலங்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அவரு உங்க 7ஆம் அதிபதி, உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி. அவர் உச்சம் அடைகிறதுனால உங்க ஜனனகால ஜாதகத்துல மனைவி மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம், அதாவது சொத்து பத்து ஏதாவது மனைவி மூலியமா வருது, இல்ல ஒரு மனைவிக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம், இல்ல தனியார் நல்ல உத்தியோகம் கிடைச்சி அதன் மூலியமா உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இப்ப அது நடக்கும். மூத்த சகோதர சகோதரி மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்க 12ஆம் அதிபதி கிரகணமாவார். சூரியன் வந்து சூரிய கிரகணத்தை அடைவார் இந்த காலகட்டத்துல. விரையாதிபதி விரயஸ்தானத்திலே வர்றதுனால விரயங்களை கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்வார். அது உங்க ஜனகால ஜாதகத்தை அடிப்படையில என்ன விரயங்கள் அப்படின்னு கணிச்சு சொல்லலாம் துல்லியமா. புதன் ஒரு 15 நாள் 12ஆம் இடத்துல, அதாவது உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல ஒரு 15 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் 10 நாள் உங்க ராசிக்கு வருவார். புதன் 15 நாள் அங்க இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனைகள்ல ஒரு தாங்கக்கூடிய தன்மைகள், என்ன விரயத்தை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய தன்மைகள்ல தான் உங்களை வச்சிருப்பார். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.